மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் 63 குடும்பங்களை வெளியேற்ற தீவிரம் காட்டி வரும் வருவாய்த்துறையினர் வீடுகளை காலி செய்வதற்கான சம்மத கடிதங்களில் கையெழுத்து பெறும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் நரேஸ்வரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நரேஸ்வரன், விவரங்கள். வணக்கம் மேடம். மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுதளத்தை விரிவாக்கம் செய்வதற்காக சின்ன உடைப்பு உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமங்களில் சுமார் 600 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் கையெடுக்கப்பட்ட நிலையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதில் சின்ன உடைப்பு கிராமத்தில் உள்ள குடியிருப்புகளை அகற்றுவது அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டு 63 குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் 2009ஆம் ஆண்டு அப்போதைய நிலவரப்படி இருந்த 63 உரிமையாளர்களும் பணம் கொடுக்கப்பட்டு தற்போது அங்கிருந்து பணம் பெற்றுக்கொண்ட அவர்களின் மட்டும் கையெழுத்து தரப்படுகிறது. ஆனால் அவர்களின் வாரிசுகள் தற்போது அங்கிருந்து வீடு கட்டியிருப்பதாகவும் அவர்களும் மாற்று இடம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தனர். விமான நிலைய விரிவாக்கத்தை தேவையான நிலங்களை ஒப்படைக்க கோரி அதிகாரிகள் தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டாலும் கிராம மக்கள் தங்களுக்கு முறையான மறுவாழ்வு வசதிகளை செய்து தர வேண்டி என்பதில் உறுதியாக உள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு பாதிப்பை தவிர்க்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு, வருவாய்த்துறையினர் நில அளவீடு மற்றும் ஆவண பணிகளை தொடர்ந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நரேஸ்வரன்.